இப்போது பழைய ஏற்பாடு எபிரேய மற்றும் ஆராமிக் மொழிகளில் எழுதப்பட்டதாகவும் புதிய ஏற்பாடு கிரேக்கத்தில் எழுதப்பட்டதாகவும் நான் குறிப்பிட்டேன். ஆனால் தேவாலய காலத்தின் பெரும்பாலான காலத்தில் இது அவ்வாறு இல்லை. லத்தீன் மொழி தேவாலயத்தால் பயன்படுத்தப்பட்ட மொழியாக இருந்தது மற்றும் வேதம் கிரேக்கத்திலிருந்து மற்றும் எபிரேயத்திலிருந்து லத்தீனுக்கு மொழிபெயர்க்கப்பட வேண்டியது தேவாலயத்தால் பயன்படுத்தப்படுவதற்காக. இப்பொழுது இந்த செயல்முறை ஜெரோம் என்ற பெயருடைய ஒருவரால் செய்யப்பட்டது. செயல்முறை முடிவில் ஜெரோம் புதிய ஏற்பாட்டை கிரேக்கத்திலிருந்து லத்தீனுக்கு மொழிபெயர்க்க முடிந்தார். பின்னர் அவர் இஸ்ரேலில் உள்ள பெத்லகேம் நகரத்திற்கு பயணம் செய்து அங்கு வாழ்ந்த ரப்பிகளுடன் எபிரேய மொழியை படித்தார். இதனால் அவர் பழைய ஏற்பாட்டை மேலும் நன்றாக புரிந்து கொள்ள முடிந்தது. இந்த திட்டம் சரியாக கிபி 400ஆம் ஆண்டில் முடிக்கப்பட்டது. இது 400 கிமி முதல் 16ஆம் நூற்றாண்டு வரை எல்லாம் லத்தீனில் இருந்தது என்பதை குறிக்கிறது. இதனால் பெரும்பாலான மக்களுக்கு வேதத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவங்க செய்வது என்னன்னா, ஜெபம் அல்லது நடந்து கொண்டிருந்த எந்த சேவைக்கும் தேவாலயத்திற்கு செல்வது. போதகர் அல்லது ஆசாரியர் லத்தீன் மொழியில் பேசுவார்கள். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக இங்கிலாந்தில் உள்ள தேவாலயத்திற்கு பெரும்பாலான மக்களுக்கு லத்தீன் அவ்வளவு நன்றாக தெரியாது என்பது தெளிவாகியது. எனவே சிலர் அதை எளிதாக்கத் தொடங்கினர். அவர்களில் ஒருவர் விக்லிப் இருந்தார். இப்போது விக்லிப் 16ஆம் நூற்றாண்டில் புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்த்தார். அதாவது 1880. அவர் செய்வது என்னவென்றால், அந்த ஞாயிற்றுக்கிழமை தேவாலயத்தில் பயன்படுத்தப்பட்ட உரையை எடுத்து அதை லத்தீனிலிருந்து ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்ப்பார். இந்த மொழிபெயர்ப்பு அவரது பின்தொடர்பவர்களுக்கு வழங்கப்பட்டது. அவர்கள் லார்ட்ஸ் என்று அழைக்கப்பட்டனர். அவர்கள் வெளியே சென்று இந்த செய்தியை பல கிராமங்களில் மக்களுக்கு பிரசாரம் செய்தனர். இந்த மொழிபெயர்ப்பு லத்தீனிலிருந்து ஆங்கிலத்திற்கு செய்யப்பட்டதை கவனிக்கவும். விக்லிப் வேதத்தில் ஜான் புர்வேயால் மற்றும் புதுப்பிக்கப்பட்டது. அவர் 1188ஆம் ஆண்டு விக்லிப் மொழிபெயர்ப்பை திருத்தினார். வில்லியம் டிண்டேல் 1526ஆம் ஆண்டில் வந்தார் மற்றும் புதிய ஏற்பாட்டை ஆங்கிலத்தில் வெளியிட்டார். இது கிரேக்க உரையிலிருந்து எடுக்கப்பட்டது. இது ஒரு பெரிய முன்னேற்றமாக இருந்தது, ஏனெனில் சில நேரங்களில் லத்தீன் வல்கேட் புதிய ஏற்பாட்டின் கிரேக்கத்துடன் ஒத்துப்போகவில்லை. டிண்டேலுக்கு தேவாலயம் எதிர்ப்பு தெரிவித்தது. எனவே அவர் தனது பணியை தொடர ஜெர்மனிக்கு சென்றார். ஜெர்மனியில் அவர் துரோகம் செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டார். அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு தூணில் எரிக்கப்பட்டார். டிண்டேலின் கடைசி வார்த்தைகள், அன்பான ஆண்டவரே, இங்கிலாந்து மன்னரின் கண்களை திறக்கவும். இது நடந்தது. அடுத்த ஆண்டில் மன்னர் ஆங்கில உரையை பயன்படுத்த அனுமதித்தார். டிண்டேலின் பின்தொடர்பவர் மைல்ஸ் கவர்டேல் வேதாகமத்தை 1935இல் வெளியிட்டார். இது டிண்டேல் புதிய ஏற்பாடு ஆகும். பின்னர் டிண்டேல் பழைய ஏற்பாட்டில் செய்த வேலை. பின்னர் மீதமுள்ளவை லத்தீன் மொழியில் இருந்து எடுத்த மொழிபெயர்ப்பு ஆகும். ஜான் ரோஜர்ஸ் 1537இல் மத்தேயு வேதாகமத்தை வெளியிட்டார். மேலும் அவர் தாமஸ் என்ற புனைப்பெயரை பயன்படுத்தினார். மத்தேயு, ஏனெனில் அவர் அதிகாரிகளை பற்றி பயந்தார். அதனால் அவர் தனது சொந்த பெயரை பயன்படுத்தவில்லை. பின்னர் கவர்டேல் மத்தேயு வேதத்தை 1939இல் திருத்தினார். இது மகா வேதாகமம் என்று குறிப்பிடப்பட்டது. இது இங்கிலாந்து தேவாலயத்தில் படிக்க அனுமதிக்கப்பட்ட முதல் ஆங்கில மொழிபெயர்ப்பு ஆகும். இது மகா வேதாகமம் என்று அழைக்கப்பட்ட காரணங்களில் ஒன்று அதன் அளவு ஆகும். ஒரு வேதாகமம் தேவாலயத்தில் வைக்கப்பட்டிருந்தது. அது மேடையில் சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தது. எனவே ஒருவர் அதை பயன்படுத்த விரும்பினால்
அவர் தேவாலயத்திற்கு சென்று அங்கே படிக்க வேண்டும். இதன் ஒரு சோகம் என்னவென்றால், வேதத்தை எவ்வாறு விளக்குவது என்பது அவர்களுக்கு மட்டுமே தெரியும் என்றும் விளக்கத்தை அவர்களிடமே விட்டுவிட வேண்டும் என்றும் திருச்சபை இன்னும் உணர்ந்தது. இதற்கான ஒரு உதாரணம் எனக்கு உள்ளது. எங்கு நாங்கள் 2000 முதல் 2004 வரை இங்கிலாந்தில் வாழ்ந்தோம். பிரெண்ட்வுடில் உள்ள வில்லியம் ஹண்டர் 18-19 வயதுடைய இளைஞர். அவர் வேதத்தை படிக்க தேவாலயத்திற்குள் ஒளிந்து செல்வார். அவருக்கு அதை செய்ய வேண்டாம் என்று கூறப்பட்டது. மேலும் அவருக்கு தேவாலயத்தில் வேறு பிரச்சனைகள் இருந்தன. அதனால் அவர் லண்டனுக்கு அனுப்பப்பட்டார். அங்கு அவர் தனது வழியை மாற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. தேவாலயத்தின் சரியான விளக்கம், சரியான தத்துவத்தை அவருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர் கத்தோலிக்க தேவாலயம் சொன்னதை செய்யவில்லை. இதன் விளைவாக அவர் தூணில் எரிக்க தீர்ப்பளிக்கப்பட்டார். எனவே அவர் 1947 எரிக்கப்பட்டார். அந்த நேரத்தில் பிரெண்ட்வுடில் இருந்த எல்ம் மரம் ஹண்டர் எரிக்கப்பட்ட இடமாகும். ஆங்கில தேவாலயம் ஒவ்வொருவரும் வேதத்தை தாங்களே விளக்குவதற்கு மிகவும் எதிராக இருந்தது. இப்போது கவர்டேல் வேதத்துக்கு பிறகு 1960 ஜெனீவாவில் ஒரு புதிய பதிப்பு தயாரிக்கப்பட்டது. இது ஜெனீவா வேதம் என்று அழைக்கப்படுகிறது. அதை அங்கு வசிக்கும் புரொட்டஸ்டண்டுகள் செய்தனர். மேலும் அவர்கள் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான விளக்க குறிப்புகளையும் கொண்டிருந்தனர். அவர்கள் பலர் ஆங்கில அரசருக்கு எதிரான கருத்துக்களை கூறினர். இதனால் பிஷப் வேதம் உருவானது. இது ஆங்கில தேவாலயத்தில் பயன்படுத்துவதற்காக இருந்தது. இதற்கு எல்லா விளக்க குறிப்புகளும் இருந்தன. இது பிஷப் வேதம். இதே நேரத்தில் கத்தோலிக்க தேவாலயமும் 1933 தங்களது சொந்த ஆங்கில பதிப்பை தயாரித்தது. இது டூயி ரீம்ஸ் வேதம். இதை நீங்கள் பார்க்கலாம். வில்லியம் டிண்டேல், கவர்டேல், மேத்யூ வேதம் ஆகியவற்றிலிருந்து தேவாலயத்தில் பயன்படுத்த பல்வேறு மொழிபெயர்ப்புகள் கிடைத்தன. கிரேட் வேதாகமம், ஜெனீவா வேதாகமம், பிஷப் வேதாகமம், டூயி ரீம்ஸ் வேதாகமம். எதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும்? தேவாலய அதிகாரிகள் பல்வேறு மொழிபெயர்ப்புகள் இருப்பதால் கவலைப்பட்டனர். எனவே அவர்கள் கிங் ஜேம்ஸை அணுகி அனைத்து தேவாலயங்களிலும் பயன்படுத்தக்கூடிய புதிய நிலையான பதிப்பு தயாரிக்குமாறு கேட்டுக்கொண்டனர். ஆகையால் கிங் ஜேம்ஸ் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் மற்றும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு குழுவை நியமித்தார். மேலும் இந்த குழுவில் பணியாற்றிய ஆண்களுக்கு அனைத்து தேவாலயங்களிலும் பயன்படுத்த புதிய மொழிபெயர்ப்பு உருவாக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் ஏற்கனவே உள்ள பதிப்பை மாற்ற முடியாது, தவறு திருத்தம் செய்யப்படாவிட்டால். இதன் விளைவாக புதிய ஏற்பாட்டின் 9 பத்துகள் வேதாகமம் டிண்டேலின் பணியாக இருந்தது. 1900 தயாரிக்கப்பட்ட இந்த புதிய பதிப்பு பொதுவாக கிங் ஜேம்ஸ் பதிப்பு என்று அறியப்படுகிறது. இப்போது கிங் ஜேம்ஸின் ஒரே பணிக்குழுவை நியமிப்பதே ஆகும். வேதாகமம் உண்மையில் அச்சிடப்பட்ட போது 2 வெவ்வேறு பதிப்புகள் இருந்தன. 2 வெவ்வேறு அச்சகர்கள் பயன்படுத்தப்பட்டனர். ஒன்று அவன் பதிப்பு என்று அழைக்கப்படுகிறது மற்றும் மற்றொன்று அவள் பதிப்பு என்று அழைக்கப்படுகிறது. இது ரூத் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. ரூத் தானியங்களை அடிக்கும் இடத்திற்கு சென்று சற்று போவாஸை சந்தித்தாள். போவாஸ் அவளுக்கு அவளது தாயுடன் நகரத்திற்கு திரும்பச் சொல்லி மேலும் அவளுக்கு சில கோதுமை கொடுத்தான். பின்னர் உரையில் அவன் நகரத்திற்கு சென்றான் என்று கூறுகிறது. மற்றொரு உரையில் அவள் நகரத்திற்கு சென்றாள் என்று கூறுகிறது. அதுவே அடிப்படை வேறுபாடுகளில் ஒன்றாகும். ஆனால் இந்த 2 பதிப்புகளுக்கு இடையில் 800க்கும் மேற்பட்ட வேறுபாடுகள் மற்றும் சில பிழைகள் இருந்தன. அதேபோல அபோகிரபாவும் சேர்க்கப்பட்டது. இப்போது அபோகிரபா பழைய மற்றும் புதிய ஏற்பாட்டின் இடையில் எழுதப்பட்ட புத்தகங்களால் ஆனது.
அவை ஆரம்பகால தேவாலயத்தால் பயன்படுத்தப்பட்டன, ஆனால் புராட்டஸ்டண்டுகளால் புனித நூலாக சேர்க்கப்படவில்லை. ஆனால் இது முதல் கிங் ஜேம்ஸ் பதிப்பில் சேர்க்கப்பட்டது. கிங் ஜேம்ஸின் பல முக்கிய திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. 1929 1000 பின்னர் 1000 பெஞ்சமின் பில் நை என்பவரால் செய்யப்பட்ட திருத்தம். இது ஆக்ஸ்போர்ட் ஸ்டாண்டர்ட் பதிப்பாகவும் அறியப்படுகிறது. அதுவே இன்று பயன்படுத்தப்படுவது. அதனால் சமீபத்திய திருத்தம் 17 1901 நடந்தது. கிங் ஜேம்ஸ் பதிப்பு 1900 வெளியிடப்பட்ட போது கிங் ஜேம்ஸில் பயன்படுத்தப்பட்ட மொழியை யாரும் பேசவில்லை. அதை செய்த ஒரே சிலர் அமெரிக்காவுக்கு சென்றவர்கள் மற்றும் நியூ இங்கிலாந்து பகுதியில் வாழ்ந்தவர்கள் மட்டுமே. இப்போது திருத்தங்கள் பல முறை செய்யப்பட்டிருந்தால் ஏன் அவர்கள் திருத்தத்துடன் தொடரவில்லை? ஏனெனில் காலப்போக்கில் சொற்களின் அர்த்தம் மாறுகிறது, நமது இலக்கணம் மாறுகிறது. எனவே மக்கள் அதை புரிந்து கொள்ள புதிய மொழிபெயர்ப்பு சில ஆண்டுகளுக்கு ஒரு முறை செய்யப்பட வேண்டும். என் மதிப்பீட்டில் கிங் ஜேம்ஸ் பதிப்பு குறைந்த தரமான கிரேக்க உரையிலிருந்து உருவாக்கப்பட்டது. இது பெறப்பட்ட உரையாக அறியப்படுகிறது, ஆனால் இது அடிப்படையில் கிரேக்க புதிய ஏற்பாட்டின் ஒரு பிரதியாகும். 1911 முதல் 1069 வரை ஆயிரக்கணக்கான மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. ஆனால் நாம் இன்னும் 17 பதிப்பை பயன்படுத்தினால் 1909 இது பல மாற்றங்கள் செய்யப்பட வேண்டியிருந்தது என்பதை குறிக்கிறது. முடிவாக 1881 அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்திலிருந்து வந்த ஒரு அறிஞர் குழு திருத்தப்பட்ட உரையில் பணியாற்றினர். இங்கிலாந்தில் இது ஆங்கில திருத்தப்பட்ட பதிப்பாக அறியப்பட்டது மற்றும் அமெரிக்காவில் இது அமெரிக்க நிலையான பதிப்பாக அறியப்பட்டது. அமெரிக்க திருத்தப்பட்ட பதிப்பு 1901 வெளியிடப்பட்டது. இதற்கான காரணம் மொழிபெயர்ப்பு தொடங்குவதற்கு முன் ஒரு ஒப்பந்தம் இருந்தது. அதில் ஆங்கில பதிப்பு அமெரிக்க பதிப்புக்கு 20 ஆண்டுகள் முன்பு வெளியிடப்படும் என்று கூறப்பட்டது. அதனால் அமெரிக்கர்கள் தங்களுடையதை 1901 வரை வெளியிட முடியவில்லை. மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய உரை திருத்தப்பட்ட நிலையான பதிப்பாகும். இது 1982 வெளியிடப்பட்டது. குறிப்பாக புதிய ஏற்பாட்டின் பல பதிப்புகள் செய்யப்பட்டன. என்னுடைய கணிப்பு தவறாக இல்லையெனில் பல ஆண்டுகளாக 80 விதமான புதிய ஏற்பாட்டு மொழிபெயர்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. ஆனால் அவற்றில் எதுவும் திருத்தப்பட்ட நிலையான பதிப்பைப் போல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. உண்மையில் பிராண்டிஸ் பல்கலைக்கழகத்தில் எனது சகாக்களில் ஒருவர், பின்னர் பசடேனாவில் உள்ள புல்லர் செமினரியில் கற்பித்தவர், திருத்தப்பட்ட நிலையான பதிப்பை பிடித்து அதை படித்தபோது அந்த உரை என்ன சொல்கிறது என்பதை இறுதியாக புரிந்து கொள்ள முடிந்ததால் அவர் காப்பாற்றப்பட்டார் என்று கருத்து தெரிவித்தார். இப்போது புதிய அமெரிக்க நிலையான பதிப்பு 1921 வெளிவந்தது. புதிய கிங் ஜேம்ஸ் பதிப்பு 1982 வெளிவந்தது. மேலும் இது மொழிபெயர்ப்பை தொடர்ந்தது. பெறப்பட்ட உரை அல்லது டெக்ஸ்டஸ் ரெசெப்டஸ் இது இன்னும் ஒரே கிரேக்க உரையை பின்பற்றியது. புதிய திருத்தப்பட்ட நிலையான பதிப்பு 1989 வெளியிடப்பட்டது. புதிய அமெரிக்க வேதாகமம் ஒரு கத்தோலிக்க மொழிபெயர்ப்பு ஆகும். இது பிரெஞ்சில் எழுதப்பட்ட ஜெருசலேம் வேதாகமத்திலிருந்து உருவாக்கப்பட்டது. அவர்கள் கிரேக்கத்திலிருந்து எபிரேயத்தில் மொழிபெயர்த்தனர், லத்தீன் உல்கேட்டுக்கு பதிலாக. எனவே இது கத்தோலிக்க தேவாலயத்திற்கான உரையின் ஒரு முக்கிய முன்னேற்றமாகும். புதிய ஆங்கில வேதாகமம் 1920 இங்கிலாந்தில் வெளியிடப்பட்டது மற்றும் திருத்தப்பட்ட ஆங்கில பதிப்பு 1929 வெளியிடப்பட்டது. இன்றைய ஆங்கில பதிப்பான குட் நியூஸ் வேதாகமம் 19 வெளியிடப்பட்டது. இப்போது நீங்கள் கவனிக்கிறீர்கள்,
பல புதிய மொழிபெயர்ப்புகள் வெளிவந்துள்ளன. மேலும் திருத்தப்பட்ட நிலையான பதிப்பின் காரணமாக பல அதிகமான பாரம்பரிய அறிஞர்கள் அமெரிக்க அல்லது ஆங்கில பழமைவாத அறிஞர்கள் கொண்டிருந்த அர்த்தத்திற்கு நெருக்கமாக இருக்கும் ஒரு மொழிபெயர்ப்பை ஆர்த்தடாக்ஸ் தேவாலயம் உருவாக்க வேண்டும் என்று உணர்ந்தனர். அதனால் அவர்கள் திருத்தப்பட்ட தேவாலயத்தின் தலைவர்களிடம் சென்று, நாங்கள் ஒரு புதிய மொழிபெயர்ப்பை உருவாக்க முடியாதா என்று கேட்டனர். இதனால் இது தொடங்கப்பட்டது. பாரம்பரிய சுவிசேஷ அமைப்புகளிலிருந்து பல்வேறு அறிஞர்கள் கூடவே பங்கேற்க அழைக்கப்பட்டனர். ஹோவர்ட் இர்வினுடன் சேர்ந்து எஸ்தர், எஸ்ரா, நெகேமியா ஆகியோரின் புத்தகங்களை மொழிபெயர்க்கச் சொன்னார்கள். ஓரல் ராபர்ட்ஸ் பல்கலைக்கழகத்தில் இருந்து. அந்த மொழிபெயர்ப்பை செய்ய 1967 நாங்கள் பணியை தொடங்கினோம். பின்னர் எஸ்ரா புத்தகத்தில் இருந்தபோது ஹோவர்டுக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டது. எனவே அவர் என்னுடன் தொடர்ந்து பணியாற்ற முடியவில்லை. எனவே நான் எஸ்ரா மற்றும் நெகேமியாவை முடித்தேன். நான் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் காலத்திற்கு NIV இன் பகுதிகளில் பணியாற்றினேன். ஒரு நேரத்தில் குழுவில் வீட்டிலிருந்து விலகி நான் முழு ஆண்டை மொழிபெயர்ப்பில் செலவிட்டேன் என்று கணக்கிட்டேன். இது புதிய சர்வதேச பதிப்பாக வெளியிடப்பட்டது. மேலும் இது சொல் பொருள் அணுகுமுறையும் எண்ணம் பொருள் அணுகுமுறையும் இடையே நடுநிலைமாக இருந்தது. மொழிபெயர்ப்புகளை பற்றி பேசும்போது மொழிபெயர்ப்பில் பல்வேறு தத்துவங்கள் உள்ளன என்பதை நாங்கள் உணர வேண்டும். இலக்கணமும் சொற்களின் வரிசையும் மூல உரைக்கு ஒத்ததாக இருக்க, மூல நூலுக்கு எவ்வளவு நெருக்கமாக இருக்க முடியுமோ அவ்வளவு நெருக்கமாக இருக்குமா? அல்லது நாங்கள் இப்போது சொல்வது போலவே அதை சொல்ல விரும்புகிறோமா? அது எண்ணம் பொருள் மொழிபெயர்ப்பு ஆகும். சரி, புதிய கிங் ஜேம்ஸ் பதிப்பு ஒரு முறையான மொழிபெயர்ப்பு. த குட் நியூஸ் பைபிள் ஒரு எண்ணம் பொருள் மொழிபெயர்ப்பு ஆகும். புதிய சர்வதேச பதிப்பு நடுவில் எங்கோ உள்ளது. மேலும் பல மொழிபெயர்ப்புகள் வந்தன. 1987 புதிய நூற்றாண்டு பதிப்பு, 1985 சமகால ஆங்கில பதிப்பு. இது எளிமைப்படுத்தப்பட்ட எண்ணம் பொருள் அணுகுமுறை ஆகும். மேலும் புதிய சர்வதேச வாசகர் பதிப்பு 1996 வெளியிடப்பட்டது. இது 3ஆம் வகுப்பு நிலை வாசிப்புக்கு. இது முக்கியமாக கீழ்நிலை மாணவர்களுக்கு வேதத்தை வழங்குவதற்காக தயாரிக்கப்பட்டது. ஆனால் சிறைகளில் உள்ளவர்களின் வாசிப்பு நிலை பெரும்பாலும் 3ஆம் வகுப்பு நிலை என்பதால் சிறைகளிலும் பயன்படுத்தப்பட்டது. பழையவற்றில் இதன் திருத்தத்துக்கான குழுவில் நான் பணியாற்றினேன் மற்றும் நாங்கள் பாதியை செய்தோம். பழைய ஏற்பாட்டின் பாதியை புதிய சர்வதேச வாசகர் பதிப்பாக மாற்றியது. உங்களில் பலர் யூஜின் பீட்டர்சனின் செய்தியுடன் பரிச்சயமாக இருக்கலாம். இது 2002 வெளியிடப்பட்டது மற்றும் இது ஒரு சுருக்கமாக படிக்கப்படுகிறது. இன்றைய புதிய சர்வதேச பதிப்பு 2003 வெளியிடப்பட்டது மற்றும் அது NIV-ஐ திருத்த முயற்சியாகும். நவீன வேத அறிஞர்களின் சிறந்ததை மற்றும் ஆங்கில மொழியின் மாற்றங்களை பயன்படுத்தி இதன் ஒரு பகுதியாக நவீன ஆங்கிலத்தில் இதை எவ்வாறு சொல்வது என்பதை பார்க்க ஒரு அகராதி நிறுவனத்திடம் அணுகப்பட்டது. உதாரணமாக, நாம் இனி மனித குலம் என்று சொல்லுவதில்லை என்பதை நாம் மனிதன் என்று சொல்லுவதில்லை. ஆனால் இப்போது நாம் என்ன பயன்படுத்துகிறோம்? ஆகையால் 2003 ஆங்கிலத்தில் இது இவ்வாறு கூறப்படுகிறது என்பதை நாங்கள் கண்டுபிடிக்க முயன்றோம். ஆங்கில ஸ்டாண்டர்ட் பதிப்பு 2001 வெளிவந்தது. இது திருத்தப்பட்ட ஸ்டாண்டர்ட் பதிப்பின் அடிப்படையில் சொல்பொருள் மொழிபெயர்ப்பு ஆகும். ஹோல்மன் கிறிஸ்தவ ஸ்டாண்டர்ட் பைபிள் 2006 வெளியிடப்பட்டது. இது சொல்பொருள் அணுகுமுறையாகும். தெளிவும் வாசிப்பதற்கான எளிமையும் ஒரு சொற்றொடர் மொழிபெயர்ப்பை தேவைப்படுத்தினால் தவிர. முடிவாக புதிய ஆங்கில மொழிபெயர்ப்பு 1998 வெளிவந்தது. இது மின்னணு பதிப்பு ஆகும். இது மிகவும் பயனுள்ளதாகும்.
இப்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து புதிய மொழிபெயர்ப்புகளும் உள்ளன மற்றும் சிறந்த ஒன்றை கண்டுபிடிக்க முயற்சிக்க வேண்டும். மற்றும் அடிக்கடி மாணவர்கள் என்னிடம் வந்து சிறந்த மொழிபெயர்ப்பு எது என்று கேட்பார்கள். அது உங்கள் தேவைகளின் அடிப்படையில் இருக்கும். இந்த மொழிபெயர்ப்பை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்த விரும்புகிறீர்கள்? நீங்கள் கிரேக்கம் மற்றும் எபிரேய மொழியில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்பதை கற்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் நீங்கள் புதிய கிங் ஜேம்ஸ் போன்ற ஒன்றை விரும்புவீர்கள். நீங்கள் படிக்க விரும்பும் மிகவும் வாசிக்கக்கூடிய ஒன்றை விரும்புகிறீர்களா? அப்படியானால் நீங்கள் குட் நியூஸ் பைபிள் விரும்பலாம். அல்லது ஒரு சுருக்கமாக இருக்கும் மெசேஜ். ஃபீ மற்றும் ஸ்டீவர்ட் எழுதிய ஹவு டு ரீட் த பைபிள் ஃபார் ஆல் இட்ஸ் ஒர்த் என்ற புத்தகத்தில் பைபிள் மொழிபெயர்ப்பு பற்றிய ஒரு அத்தியாயம் உள்ளது. அவர்கள் எடுத்துக்காட்டிய முடிவு என்னவென்றால், டாய்டாய் 12இல் வெளியிடப்பட்ட புதிய சர்வதேச பதிப்புதான் இப்போது மிகவும் துல்லியமான மொழிபெயர்ப்பு. இப்போது நாம் வெளியிட்டுள்ள சமீபத்திய பதிப்புகள் இன்று புதிய சர்வதேச பதிப்பு போன்றவை. அவை அவர் அல்லது அவள் என்பதற்கு பதிலாக அவர்கள் என்று கூறும் வகையில் உள்ளடக்கிய மொழியை பயன்படுத்துகின்றன. ஆனால் சிறந்த மொழிபெயர்ப்பு 2012 பதிப்பில் உள்ள புதிய சர்வதேச பதிப்பு ஆகும்.